கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட இயேசுவே நமக்கு பலன் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் போன வாரத்தில் நாம் தொடர்பு கூறுவதாக நாம் பார்த்து வருகிறோம். எழுத வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். Ephesians chapter 6 verses 10. எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நல்ல கவனம் பாருங்க. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பலப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு விசுவாசிகள் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா கடைசி காலம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவின் பலத்தில் இருக்கணும். கடந்த நாளில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 20 நம்ம வாசித்தோம். நம்ம குதிரையின் பேரிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கையை வைக்கக்கூடாது. அவர்கள் முறிந்து விட்டார்கள், நாங்களும் எழுந்து நிற்கிறோம். காரணம், நாங்கள் தேவன் மேலே நாங்கள் என்ன செய்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான தேவ சபை மக்களே, இந்த வேளையில நாம் கிறிஸ்துவுக்குள் பலப்பட வேண்டியது. கடைசி காலத்தில் நமக்கு கிறிஸ்துவின் உடைய பலம் ரொம்ப தேவையாக இருக்கு. இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட பலத்தில் இருக்கிறோம்? சுய பலத்தில் இருக்கிறோமா? இப்ப பண பலத்தில் இருக்கிறோமா? வேலையினுடைய பலத்தில் இருக்கிறோமா? நம்ம தாத்தா பாட்டிகள் நம்முடைய முன்னோர்கள் வச்சுட்டு போன சொத்தின் பலத்தில் இருக்கிறோமா? எந்த பலத்தில் இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், அதாவது ரட்சிப்புக்குள்ள வரும்பொழுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள போனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டா எனக்கு பேங்க் பேலன்ஸ் கூடிடும் அல்லது எனக்கு சொத்து வந்துடும் அப்படின்னு வராங்க. நிறைய ஊழியக்காரர்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஊழியம் பண்ணுனா நமக்கு வந்து பெரிய இடம் கிடைச்சிடும், பெரிய சொத்து கிடைச்சிடும், பெரிய ஒரு பதவி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒரு சிலரை பார்க்க முடியும். எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலரை பார்க்க முடியும். விசுவாசிகளே எல்லாரும் சொல்ல முடியும், ஒரு சிலரை பார்க்க முடியும். ஆமென். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்தா நமக்கு வந்து சொத்து வந்துடும், சுகம் வந்துடும் அப்படின்றது அது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் எப்படின்னா கிறிஸ்துவுக்குள் பலம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கடந்த நாளையில பார்க்கும்போது ஒரு டாக்டர், ஒரு சில டாக்டர்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், நான் கேள்விப்படும் இந்த 2-3 வருஷத்துல உலகம் அளவில் பார்க்கும் பொழுது அநேகர் இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது, அதாவது எக்ஸசைஸ் செய்யும் பொழுது, ஜிம்ல இருக்கும் பொழுது நிறைய பேர் மறிச்சு போது பார்க்குறோம். 2-3 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் இப்படிதான் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த படிக்கட்டில் ஸ்டெப்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது அப்படியே வேர்த்து தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு, வேர்க்குது, துடைக்கிறாரு, அப்படியே பல்ட்டி அடித்து மறிச்சு போதை பார்த்தோம். அந்த சிசிடிவி கேமராவில் அது பதிவாக இருந்துச்சு. அதை மீடியாலாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ கடந்த நாளில் கூட பார்க்கும்போது ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும்பொழுது சொத்து நமக்கு பலம் கிடையாது. நல்ல கவலைப்படணும். நீ கோடி பணம் வச்சிருந்தாலும் பலம் கிடையாது. நீ எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருந்தாலும் பலம் கிடையாது. நீ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் உனக்கு பலம் கிடையாது. உன்னுடைய சரீரத்துக்கு நீ எக்ஸசைஸ் செஞ்சு எவ்வளோதான் நீ ஆம்ஸ் ஏற்றினாலும் உனக்கு பலம் கிடையாது. டாக்டர்ஸ் கடந்த நாளில் பேசும்போது நான் கேட்டது, இந்த கேள்வி நான் சில டாக்டர்ஸ்ட கேட்டது. அந்த டாக்டர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது ஃபோனில் பேசும்போது டாக்டர், இந்த எக்ஸசைஸ் செய்கிறோம் இப்படி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, வாக்கிங் போறீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க முடியும். நினைக்கிறவங்க வாக்கிங் போறீங்க அப்படின்னா உங்களுடைய சரீரம் ஹெல்த்தாக இருக்கு, ஹார்ட் அட்டாக் வராது நினைக்க முடியும். நீங்கள் வாக்கிங் போகும் பொழுது உங்களுடைய மனம் கிளேசமாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும். நீங்கள் வாக்கிங் போகும்போது ஒரு சந்தோஷத்தோட அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் வாக்கிங் போகும்போது ஒரு ஹாப்பியாக அதை நல்லா உணர்ந்து என்ஜாய் பண்ணி போகும். அப்போ உங்கள் மனம்
லேசாகும். நீங்க வாக்கிங் போகும்போது ஒரு கவலையை நினைச்சுக்கிட்டு, ஒரு துக்கத்தை நினைச்சுக்கிட்டு, ஒரு மன அழுத்தத்தோட மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தாதபடி நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் வரும். சொல்லுங்க இல்லையா? அப்போ இந்த பலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆவியின் பலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பலன் நம்ம பலத்தை குறித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு இடங்களில் செய்திகளை கேட்கிறோம். நம்மளும் அதை என்ன பண்ணி அனுபவிச்சு வந்துருக்கோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பலன் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரையும் ஆண்டவருடைய சபையையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நீங்க தூசித்து அதை மதிக்காதபடிக்கு வேலையை நீங்க பலனா நினைச்சு, அல்லது வியாபாரத்தை பலனா நினைச்சு, அல்லது உங்க சொத்து சுகம் இடம் வீடு வாசல் உங்க பொருள்கள் உங்க உறவினர்களை நீங்க ஒரு பெரிய பலனா நினைச்சு இப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கிறிஸ்துவை பலனாக நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? தரிக்க மாட்டீங்க. கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க சொல்லும்போது பாருங்க, கடைசியாக என் சகோதரனை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல கடைசி காலத்திலே அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டாவது கடைசியாக அப்படின்னா, நீங்க வேலையை, வியாபாரத்தை, பணத்தை, பேரை, புகழ, ஆஸ்திய, அந்தஸ்த, சுயத்தை, உங்க சரீரத்தை இதெல்லாம் நம்பி இருந்திருப்பீங்க. இதெல்லாம் பலனா நினைச்சிருப்பீங்க. இப்ப கடைசி இயேசுவையும் பலப்படுத்துவாங்க. அந்த பலத்தையும் சொல்லப்படுது இல்லையா? ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு கடைசி காலம் சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக நீ எதெல்லாம் பலன் என்று சொல்லி, எதெல்லாம் பலன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்க தோத்து போய் கடைசியா நின்றுக்கலாம். தேவனுடைய சமூகத்தை நின்றுக்கலாம். கடைசியாக தேவனுடைய பலத்தையும் நீங்க தரித்துக்கணும். புரிதல் சொல்றது. ஒண்ணு கடைசி காலத்தின் பலன், ரெண்டாவது எல்லாம் ஆடி ஓடி முடிஞ்சு பிறகு கடைசி நின்று கிறிஸ்துவின் பலத்தையாவது பார்ப்போமே. சொத்தை நம்பினேன், சொத்து என்னை விட்டு போயிடுச்சு. உறவினர்களை நம்பினேன், உறவினர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. நண்பர்களை நம்பின நண்பர்களும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க. என்னுடைய சுய பலத்தை நம்பின என்னுடைய சுய பலம் கூட என்ன சோர்ந்து போயிடுச்சு. கடைசியாக ஆண்டவர் நம்பிதான் பார்ப்போமே அப்படின்னு கடைசியா ஆண்டவர், புரியுது நான் சொல்றது? கடைசி ஆண்டவர் இப்படியும் பார்க்கலாம். அப்போ இந்த கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே உங்க பேலன்ஸ் கூட சொத்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிஷினரிஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், உறக்கம் இல்லாமல் சொல்லப்படுதா இல்லையா? அன்னைக்கு ஊழியம் பண்ணுவாங்க. அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் உறக்கம் இல்லாமல், பலவீனமாக, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அப்படிலாம் ஊழியம் பண்ணவங்க தான். ஆனால் இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ள வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஸ்பான்சர் வந்துடணும், உடனே பணம் வந்துடணும், ஒரு வீடு கட்டிடணும், ஒரு இடம் கட்டிடணும், சர்ச்சு கட்டிடணும், சொந்த இடம் வாங்கிடணும். அதுக்கான முயற்சியில் நம்ம என்ன பண்ணுவோம்? இது பண்ணுறோம். அப்போது இன்னைக்கு இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிறிஸ்துவனுடைய பலன் அப்படின்னா ஆஸ்தி அந்தஸ்து அப்படின்றது. இப்போ கிறிஸ்துவனுடைய பலன் அப்படின்றது சத்துவம் என்று சொல்லப்படுது. இருக்கீங்களா? இந்த சத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றேன் பாருங்க. அப்போ இந்த சத்துவத்துக்கு பொருள் என்ன அப்படின்னா உயிரினம் அப்படின்னு சொல்லி பொருள். சத்துவம் அப்படின்னா உயிரினம் அப்படின்னு சொல்லி பொருள். அதுக்கு என்ன அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது சாத்வீக குணம். ஒன்று வலிமை அல்லது சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சாத்வீக குணம் அல்லது வலிமை அப்படின்ற இந்த சத்துவத்துக்கு உயிரினம் என்று பொருள் கொடுத்திருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, the ability of an object to hold heavy weights அப்படின்னு சொல்லப்படுது. இது தமிழில் சொல்லும் பொழுது கனமான பொருள்களை தாங்கும் திறன் கொண்டது. கனமான பொருளை தாங்கக்கூடிய திறன் கொண்டது சொல்லப்படுது இல்லையா? இப்ப ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது சொல்லலாம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, not to break or be damaged easily அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா
உடைப்படாமல் இருக்கக்கூடிய அல்லது சேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு உறுதியான புரிதல். அப்போ இந்த கிறிஸ்து கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடைத்து போகாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், சோர்வுகள், நோய்கள் அது இது வரும்பொழுது நம்ம உடைஞ்சி போகாதபடிக்கு எந்த சேதம் வந்தாலும் பாருங்க, எவ்வளவோ கொள்ளை நோய்களும் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தும் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஸ்ட்ரென்த்தா இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பணம் கிடையாது, நம்முடைய சுய பலம் கிடையாது, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, நம்முடைய இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கீங்களா? இது கிறிஸ்துவினுடைய பலன். அதனாலதான் இயேசுவே நமக்கு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமை நான் பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினம் என்று சொல்லி பொருள்படுகிற இந்த வலிமை, இந்த சாத்விக குணத்துக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒண்ணு சகிப்புத்தல், புரியுதா? ஒண்ணு சகிப்புத்தல், இரண்டாவதாக விவேகம், மூன்றாவதாக வைராக்கியம், நான்காவதாக தவம், அஞ்சாவதாக வாய்மை, ஆறாவதாக கருணை. இந்த 6 விதமான விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் இந்த சாத்விக குணம். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பலத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே, ரட்சிப்பு வந்த உடனே, ஞானஸ்தானம் வந்த உடனே என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தினால சாத்தானை அவனை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தினால சாத்தானை அவனை கடிந்து கொள்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால சாத்தானை அப்பளப்போ, இயேசுவின் நாமத்தினால செய்வனை எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால மந்திரத்தை கட்டுகிறேன் அப்படின்னு இருக்கீங்க. ஹலோ, நம்ம நினைச்சிட்டோம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே பலன் கிடைக்குது அப்படின்றது இது பலன் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள்ள முதல்ல நம்ம கொடுக்க சகிப்புத்தல், இரண்டாவது விவேகம். விவேகம் வேகம் எடுக்காத யுகமா யோசிச்சு நிதானமா நிதானிச்சு பார்க்கணும். மூன்றாவது வைராக்கியம். வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை சரியாக நிப்பாட்டி வைராக்கியமாக வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு வைராக்கியம். அடுத்தபடியாக தவம். தவம் இருக்கிறது எப்படின்னா, அந்த காலத்துல ராஜாக்களும் பல ஞானிகளும் பல மனுஷர்களும் தவம் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, பல வருஷங்கள் அந்த மலை குகைக்குள்ள போய் அமர்ந்து தவம் இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பெற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள கூட பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல், யோவான், பேதுருவெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான பாடுகள் பட்டு அவஸ்தைப்பட்டு தவம் இருந்து ஒவ்வொரு வல்லமைகளும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் வந்த உடனே, சபைக்கு வந்த உடனே ஞானஸ்தானம் எடுத்துடணும், சபைக்கு வந்தோடனே ரட்சிப்பு வந்துடணும், சபைக்குள்ள வந்தோடனே வரம் வந்துடணும், சபைக்குள்ள வந்தோடனே ஞானஸ்தானம் அந்நிய பாஷை பேசணும், சபைக்குள்ள வந்த உடனே ஜெப வீரர்கள் ஆயிடணும், சபைக்குள்ள வந்தோடனே போதகர்கள் ஆயிடணும், சுவிசேஷகர்கள் ஆயிடணும், தீர்க்கதரிசிகள் ஆயிடணும், பேய்கள் விரட்டக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக மாறணும்னு சொல்லி இன்னைக்கு விசுவாசிகள் என்ன பண்றாங்க, முந்திக்கிட்டு வராங்க. முதல்ல அவங்களுக்கு இந்த சத்துவ பலன் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. சத்துவ பலன் இந்த கடைசி காலத்துல இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். கடைசி காலத்துல பிரச்சனை வரும், பல பாடுகள் வரும். இதுக்கு நமக்கு சகிப்புத்தன்மை ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு கண்ணத்தில் அரை மணி மரக்கணத்தை திருப்பி கொடுக்கிற சகிப்புத்தன்மை அந்த உனக்குள்ள வேணும். இரண்டாவதாக பார்க்கும் விவேகம். ஏன் அவசரப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு என்னமோ யோசிச்சு பண்ணிருக்கலாம், ரொம்ப விவேகமா ஒவ்வொரு காரியத்தையும் கையாள. மூன்றாவது வைராக்கியம். வைராக்கியத்தோடு தன் பிதாவுடைய கருத்துல தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டினார், ஜெயித்து காட்டினார். அடுத்து பார்க்கும்போது தவம். தவம் மாதிரி. அடுத்து பார்க்கும் வாய்மை. வாய்மை ரொம்ப முக்கியம். வாய்மை. அடுத்து பார்க்க கருணை, அன்பு. அப்போ இதெல்லாம் சேர்ந்ததுதான் சத்துவம் என்று சொல்லக்கூடிய உயிரினம். அப்போ இதுல நமக்கு பலன் இருக்கீங்களா? இப்போ ஒரு தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்தை என்ன பண்றாங்க, அக்கினியில போட்டு சுட்டரிக்கும் பொழுதுதான் அதற்கு அதோடைய பலன் வெளியே தெரியும். அது வரைக்கும் அதோட பலன் தெரியாது. இருக்கீங்களா? இருக்க மாட்டாங்க சொல்லுங்க. அப்போ இந்த சத்துவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவர்களுக்கு கடைசி காலத்துல ரொம்ப தேவையா இருக்கு. பைபிள் படிச்ச உடனே கிடைக்கணும், ஜெபம் பண்ண உடனே கிடைக்கணும், சபைக்கு வந்த உடனே நடக்கணும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் சபைக்கு வந்த உடனே நடக்கணும், ஜெபம் பண்ண உடனே கிடைக்கணும், கேட்ட உடனே நடக்கணும், உபவாசம் போட்ட உடனே
இது ஆகணும் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல இந்த சத்துவ பலன், கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துடைய பலன் எனக்கு வேணும். எனக்கு சகிப்புத்தன்மை வேணும், எனக்கு ஒரு கருணை வேணும், இருக்கீங்களா? எனக்கு விவேகம் வேணும், எனக்கு வைராக்கியம் வேணும் அப்படின்ற ஒரு சத்துவ பலன், கிறிஸ்துவனுடைய பலன் நமக்கு. இயேசு கிறிஸ்து வந்து பலன் அப்படின்றது வந்து எப்படின்னா, எடுத்த உடனே பலனை கொடுத்து போ இப்பயே போய் அந்த மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லணும். உனக்குள்ள கடுகு விதையினால விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பேசு. இயேசு சொல்லும்போது என்ன சொல்றாரு? இயேசு சொல்லும்போது உனக்குள்ள கடுகு விதைகள் அளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பேசு. அப்போ அந்த மலை அப்படியே பெயர்ந்து போய் சமுதிரம். அப்படிதான் சொல்றாரு. நீ பலம் பலம் உனக்கு பலம் கொடுத்து போய் உடனே போய் உடைச்சு தகர்த்து அப்படின்னு சொல்லணும். இப்ப எரிகோ முதல்ல உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 7 நாள் துதிகளை செலுத்தி, இன்னைக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளா இருந்தா நம்ம நினைப்போம், உட்காந்து பேசுவோம், கெக்க சிரிப்போம். யோசுவா இன்னைக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பேசுவோம், எப்படி பேசுவோம்? என்னையா நீ சும்மா சுத்தி வந்தா மதுரை உடைக்க முடியுமா? சும்மா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சா மதுரை உடைஞ்சிருமா? என்னையா ஏன் கடப்பாறை எடுத்துட்டு வாய், ஆளுக்கு ஒரு கடப்பாறை, ஆளுக்கு ஒரு மண்வெட்டி. இப்ப அது கூட வேண்டாம், நம்ம ஜேசிபி உடனே ஃபோன் பண்ணுங்க, ஜேசிபி உடனே ஃபோன் பண்ணிருங்க, உடனே வந்துடும். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் உடைச்சு தரமாட்டம் வாங்கி போயிடுவாங்க. இதை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு தூதிக்கிட்டு 7 நாள் சுத்தி விடிய பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு குடும்பங்களை இழுத்துக்கிட்டு தண்ணி வழி குடிக்காம அப்படிதான் நம்ம பேசுவோம், அப்படிதானே? அப்போ இந்த அந்த நாட்களிலே இந்த சகிப்பு, கருணை, தவம் இருக்கீங்களா, இந்த விவேகம், இதெல்லாம் சேர்ந்து சத்துவ பலன் அவங்களுக்குள்ள வரும்பொழுது, அவங்க சுத்தி வந்து ஆராதனை பண்ணும்போது, துதிக்கும் பொழுது அந்த எரிகை உடைஞ்சது. இன்னைக்கு நமக்கும் சகித்தன்மை வரும்பொழுதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பலனை முழுமையாக பெற முடியும். முழுமையாக பெறும் பொழுதுதான் நமக்கு ஏற்றாமல் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம உடைக்க முடியும். எடுத்தோன்னு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் உடைக்கிறேன் அப்படின்னா உடைக்க முடியாது. முதல்ல சத்துவ பலன், முதல்ல என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முதல்ல சத்துவ பலன், கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய சத்துவ பலன் நான் பெறணும். புரியுதா சொல்றது? அந்த பலன் நமக்குள்ள வந்த பிறகுதான் நம்ம எதையுமே செய்ய முடியும். அதைத்தான் பவுல் சொல்றான். எப்படி சொன்னா? கடந்த நாள் வாசித்தோமே, எடுத்து வாசித்து பாருங்க. எங்க வாசிச்சோம்? பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் புஸ்தகம் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நடக்காம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். அப்போ அவன் சொன்னா, நான் என்னுடைய பலத்தினால, என் தாத்தா பாட்டி வச்சிருக்கிற சொத்து பலத்தினால, நான் சம்பாதிச்ச பணத்தினால, என்னுடைய சுயத்தினால அவன் சொல்லவே இல்லை. நல்ல கவனம் பாருங்க, இருக்கீங்களா? யாரும் விஷயம் புரியுதா? என் உறவினர்களால், என் நண்பர்களால், அவங்க கொடுக்குற பலத்தால, என் வீடுனால, என் வாசனால, என் பொருள்னால, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா உழைக்கிறேன் பாஸ்டர், நல்லா சம்பாதிக்கிறேன், நான் யாரையும் நம்பி வாழ மாட்டேன், என் கை பிரயாசம் இருக்கு, என்னுடைய கடைசி பரியந்தமும் என் கையை நம்பி நான் வாழ்றேன், என் கை தான், என்னுடைய சுயம்தான், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுயத்தை நம்புகிறது, சுய பலத்தை நம்புகிறது. சுயம் ஒரு நாள் உனக்குள்ள என்ன ஆகும்? உனக்கு விரோதமாக மாறும். இருக்கீங்களா? எந்த வேலையை நம்புறீங்களோ அந்த வேலையில ஒரு பிரச்சனை வரும். எந்த பணத்தை நம்புறீங்களோ அந்த பணத்தினால பிரச்சனை வரும். எந்த வியாபாரத்தை நம்புறீங்களோ, எந்த உறவினர்களை நம்புறீங்களோ அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். கிறிஸ்துவ நம்புறது உங்களுக்கு பிரச்சனை வராது. இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு பலனா இருப்பார். சொல்றான், இவன் பெரிய பணக்காரன். பவுல் அப்படின்றவன் வந்து சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, பெரிய பணக்காரன், பெரிய சொத்து சொந்தக்காரன், சொந்தமா கப்பல் வச்சிருந்தவன். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் சொல்றான், கிறிஸ்துவின் பலத்தினால. நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிப்போம்? எனக்கு கப்பல் இருக்கு, எனக்கு
பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து இருக்கு, எனக்கு அதுக்கு நான் போய் எதுக்கு ஒரு மனுஷங்கிட்ட போய் கை கட்டி நிற்கணும், நான் இருக்கு அவனே பலத்தில் போய் நிற்கணும், இந்த பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவன் சொல்லும்போது சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவின் பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஆமென். எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு கிறிஸ்து பலன். நான் எல்லாம் செய்வேன். என்ன செய்வேன்? என்னால் நடக்க முடியும், ஓட முடியும், பேச முடியும், செய்ய முடியும், அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும். இது என்னுடைய சுய பலத்தினால அல்ல, கிறிஸ்துவினுடைய பலத்தினால அப்படின்னு சொல்றோம். இருக்கீங்களா? யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். யோவேல் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம். யோவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கிறோமா? எடுத்து வாசிப்போம். யோவேல் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் இதுதான் வாசகம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான். எப்போ? கிறிஸ்துவின் பலம் உங்களுக்குள்ள வந்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பலவீனங்களை சிலுவையிலே அறைந்து தீர்த்தார். இப்பொழுது நான் இருக்கிறது கிறிஸ்துவின் பலத்தினால, நான் வாழ்வது கிறிஸ்துவின் பலத்தினால, நான் அசைவது கிறிஸ்துவின் பலத்தினால, நான் படுத்து தூங்கி எந்திரிக்கிறது கிறிஸ்துவின் பலத்தினால, வேலைக்கு போய் வருகிறது கிறிஸ்துவின் பலத்தினால, என் வியாபாரம் செய்து முடிக்கிறது கிறிஸ்துவின் பலத்தினால, என் குடும்பத்தை நடத்துவது கிறிஸ்துவின் பலத்தினால, நான் ஊழியத்தை செய்கிறதும் கிறிஸ்துவின் பலத்தினால அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவினுடைய பலன் அதை சொல்லப்படுகிறது பாருங்க. நல்ல வாசிங்க. இந்த உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இருக்கீங்களா? அப்போ பலவீனனும் பலவான் எப்போ? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக, அப்போ புது படைப்பாக, புது உருமாற்றமாக, அவன் புது உருமாறியாக. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. கிறிஸ்துவின் பலம். உங்களை வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லல, வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லல, உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா வச்சு சொத்து சுகத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் வச்சுக்கோங்க ஒரு பலம். ஆனா கிறிஸ்துவின் பலத்துல முதலாவதாக நீங்க என்ன பண்ணுங்க? பலம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் பலம் இருந்தா தான் உங்களால வேலையை செய்ய முடியும், வியாபாரமே செய்ய முடியும். உங்க அப்பா அம்மா வச்சு போன சொத்தை கூட விவேகம் இருந்தா தான், சகிப்பு தன்மை இருந்தா தான், கருணை இருந்தா தான், தவம் இருந்தா தான் உங்களால அதை என்ன பண்ண முடியும்? மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க சொத்தை நம்பிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாம, பைபிள் படிக்காம, சபைக்கு போகாம, ஊழியம் பண்ணாம, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம, சாட்சியாக வெறும் சொத்தவே கட்டி ஆண்டுகிட்டு, நீங்க வீட்டவே நம்பி சொத்தையே நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு அந்த வீடு உன்னை பலப்படுத்த, அந்த காடுகளை பலப்படுத்த, அந்த ஜாமானுக்கு பலப்படுத்த, அந்த பணம் பலப்படுத்த. இருக்கீங்களா? ஒரு கதை ஒன்று படிச்சேன். ஒரு கதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன், இது நடந்த உண்மை, ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இறந்து போயிட்டார். பிச்சைக்காரன் இறந்து போன உடனே அவரு கிட்ட ஒரு தகர பெட்டி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க லட்சக்கணக்கான பணம் தங்கம்னு அப்படி இருந்தது. அப்போ அந்த அதிகாரிகள் பார்த்துட்டாங்க, அது இவ்வளவு பணம் வச்சிருந்திருக்கிறான், இவ்வளவு நகைகள் வச்சிருந்திருக்கிறான், ஆனாலும் அவன் பிச்சை எடுத்துருக்கிறான். அப்போ அந்த பிச்சைக்காரன் எது மேல சார்ந்து வாழ்ந்துருக்கிறான்? அந்த பணத்தின் மேல அல்ல, பணம் இருக்கின்ற நம்பிக்கை இல்லை, பொருளுக்குன்ற நம்பிக்கை இல்லை. எந்த பலத்துல வாழ்ந்துருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்? பிரியமானவர்களோட பேர் வாசிப்போமா? கேட்டு வாசிப்போம். ஏசாயா 41:10. ஏசாயா 41:10 எடுத்து வாசிப்போம்.
நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு உதவி பண்ணுவேன். நீ பயப்பட, எந்த பிரச்சனைகளையும் கண்டு பயப்படாத. ஆமென். எந்த வியாதிகளையும் கண்டு பயப்படாத. அங்க இது நடக்குது, இங்க நடக்குதுன்னு சொல்லி எந்த யோசனையும் உனக்குள்ள கொண்டு வந்து பயப்படாத. ஆமென். பயப்படாத. நான் உன்னை பலப்படுத்தி, நான் உனக்கு ஜீவன் தந்து, நான் உனக்கு தீர்க்க ஆயுசு கட்டளிட்டு, நான் உனக்கு பரிபூர்ண ஆயுசு கட்டளிட்டு, நான் உனக்கு முழுமையான ஆயுசு கட்டளிட்டு, நான் உனக்கு முதிர் வயசு வரையும் கட்டளிட்டு, உன்னை பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப பண்ணுகிற தேவன் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாக்களித்தவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்போ இப்படி வாக்களித்த தேவன் நமக்குள்ள இருக்கிறார். பயப்படாத, திகையாத, நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். எதை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய பலவீனமான ஒவ்வொரு விஷயத்தை கண்டு எங்க பயந்து போய் கொண்டு இருக்கிறோம்? நம்மளே சில கற்பனைகள்னால, நம்மளே பலவிதமான யோசனைகள்னால, நம்மளே பலவிதமான நினைவுகள்னால, நம்மளே பலவிதமான வாய் வார்த்தைகள்னால, நம்மளே சில பேச்சுகள்னால நம்மளை கட்டி வச்சுக்கிறோம். முதல்ல அவுத்தோடு இயேசுவின் நாமத்தில் நான் அவுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவுக்கிறேன். ஏசப்பா எனக்குள்ள வாங்க, உங்க பலன் எனக்குள்ள வேணும். உங்க பலன் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? சாதிச்சு காட்டுவேன். ஆமென். கொலோசியர் 1:11 எடுத்து வாசிப்போம். 1:11 கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி நடக்காம பண்ணுவோம். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும். ஆமா, அவருடைய வல்லமை நமக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, அந்த ஜீவனோட வல்லமை உன் பிள்ளைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, உன் கணவனுக்குள்ள வந்துருச்சுன்னா, உன் மனைவிக்குள்ள வந்துச்சு, உனக்குள்ள எனக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லா பலமும் வந்துடும். ஹலோ, எல்லா பலமும் வந்துடும். முதலாவதாக நீதியையும் தேவனையும் தேட ஆரம்பிச்சுட்டோம்னா எல்லாமே கூட கூட கொடுக்கப்படும். ஒண்ணுக்கு ஒண்ணு கூட கூட லிங்காயி கிடைச்சிடும். இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்துவின் பலம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவின் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம பலவீனமா இருக்கோம். என்னால் எந்திரிக்க முடியல, என்னால் நடக்க முடியல, என்னால் பேச முடியல, என்னால் சொல்ல முடியல, என்னால் இந்த பிரச்சனையை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, இந்த போராட்டத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, இந்த நோயை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, இந்த சாபம் எனக்குள்ள வந்திருக்கு, யாரோ எனக்கு ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசிச்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பலன் வந்துருச்சு அப்படின்னா நமக்குள்ள என்ன ஆயிடும்? எல்லா பலனும் ரொம்ப அழகா சொல்லப்படுது. எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவருடைய மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும், அது ரொம்ப முக்கியம். அவருடைய மகிமையான வல்லமை நம்ம கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வரை இதுவரை கேட்கறதோட நம்ம கேட்கிறோம். இயேசுவே, என் பிள்ளைக்கு உங்க மகிமையான வல்லமையை கொடுங்க, என்னுடைய கணவனுக்கு உங்க மகிமையான வல்லமையை கொடுங்க, என் மனைவிக்கு உங்க மகிமையான வல்லமையை கொடுங்க, என் சகோதர சகோதரிக்கு உங்க மகிமையான வல்லமையை கொடுங்க. உங்க மகிமையான வல்லமை என் பிள்ளைகள் மேல இறங்கும் போது என் பிள்ளைகள் ஞானவான்களாக, புத்திசாலிகளாக, அறிவாளிகளாக, பலத்தோட எல்லாம் தீர்க்காய்ச்சப்பட்டு பிள்ளைகள் ஜெயமாய் வாழ்ந்திருப்பாங்க. ஒளிவுமர கண்டுகளை போல என் பிள்ளைகள் பஞ்சசத்திலும் வளருவாங்க. ஆமென். இருக்கீங்களா? அப்போ இந்த கிறிஸ்துவின் பலம் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கும் போது, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் முதல்ல உங்களை பலப்படுத்துங்க. எப்படி? ஆண்டவரே, நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய சுயத்தையும் நான் வெறுக்கிறேன், அது என்கிட்ட பேசக்கூடாது, அது என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க எனக்கு சிவத்துக்கு உதவி பண்ணணும், உங்க வல்லமை வேணும், உங்க மகிமையின் பலம் எனக்கு வேணும். அந்த பலத்தினால இப்ப நான் ஜெபம் பண்ணும் போது என் ஜெபம் அங்கீகரிக்கப்படணும். இருக்கீங்களா? வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம்
16வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படவும். நல்ல கவனம் பார்க்கணுங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, என்னுடைய சுய ஆவியினால் அல்ல, என் சுய பலத்தினால் அல்ல, என் மாம்ச பலத்தினால் அல்ல, என் சரீர பலத்தினால் அல்ல, என்னுடைய எண்ணங்கள், சிந்தனை, யோசனை, நினைவு, கற்பனை, வாய்ப்பார்த்தைகளால் அல்ல, என்னுடைய நெகட்டிவால் அல்ல, என்னை தாக்க அந்தகார கிரியைகளினால் அல்ல, என்னை தாக்கி இருக்கிற நோய்களால, பலவீனங்களால் அல்ல, என்னுடைய கவலைகளால் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய பலத்தால என்னுடைய ஆவி, என் உள்ளான மனுஷன் பலப்படணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி நம்ம செபிக்கும் பொழுது நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதை கேட்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியான உதவி பண்ணுங்க, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து பலப்படுங்க. என்னுடைய உள்ளான மனசு, என்னுடைய ஆழ் மனசு, அந்த ஆழ் மனசு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகளை நான் தூக்கி எறிகிறேன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவை தூக்கி எறிகிறேன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகளை எடுத்து தூக்கி எறிகிறேன். அதுக்குள்ள நீங்க பலப்படுங்க. அந்த பலன் உள்ளார்ந்த மனுஷன் பலப்பட்டுட்டான மேல இருக்கிற மனுஷன். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்காக மரித்தவரும் நமக்காக உயிர்த்தெழுந்தவரும் உயிரோடு இருக்கிற தீர்க்காயுசுமானவராக இருக்கிறார். அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவருடைய பலனை கேட்கணும். வேற வேண்டான்னு சொல்லுங்க, வியாபாரம் வேண்டான்னு சொல்லுங்க, பணம் வேண்டான்னு சொல்லுங்க, தாத்தா பாட்டி வச்சு போன சொத்து சுகம் இடம்னு வேண்டான்னு சொல்லுங்க. அதெல்லாம் தூக்கி மூலையில் வைங்க. கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுங்க. இயேசுவை அறிக்கை பண்ணுங்க, இயேசுவை அறிவிங்க, இயேசுவை தரித்துக் கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கட்டும். அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்ற, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், என் வார்த்தை அவனிலும் இருக்கும் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்த குடும்பமான விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவுகிற சத்தியம் ஒரு விடுதலையாக்கும். இப்படிலாம் வேதம் சொல்லுது. ஆகவே நீங்க எப்பொழுதுமே கிறிஸ்துவினுடைய பலன், அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள், அவர் வார்த்தைகளை படிங்க, அந்த வார்த்தைகளை நம்புங்க, அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம், அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிங்க. உங்க குடும்பங்களுக்குள்ள சுற்றி இருக்கக்கூடிய முட்டா உதவிக்குள்ள இயேசுவை சொல்லுங்க. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, என் மனம் சொல்லிடுச்சு, என் மாம்சம் சொல்லிடுச்சு, எனக்குள்ள உணர்வு வந்துச்சு, எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, அந்த உணர்வு நடக்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கொண்டு, அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, அவரை அறிவிச்சு, அவரை அறிக்கை பண்ணி, அவரை நீங்க எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பற்றி சொல்லி, என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, கிறிஸ்துவனுடைய பலத்தினால இயேசு என்னை பலப்படுத்தினார். இன்னைக்கு சர்ச்சைக்கு போனேன், இன்னைக்கு வார்த்தை படிச்சேன், இன்னைக்கு சங்கீதம் விளக்கம் கிடைச்சிச்சு, தேவனுடைய வார்த்தை கிடைச்சிச்சு, அவருடைய வார்த்தையின் பலத்தால் என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, சரீரம் பலனானது, என்னை உள்ளார்ந்த மனுஷி எனக்கு பலனாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, நீங்க இன்னும் இந்த கடைசி காலத்துல சாத்தானுக்கு இளவரை எடுத்து வைக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தாவீதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாலிப நாட்களில அவனுக்கு முன்பதாக இருந்த கோலியத்தை எப்படி முறியடிச்சான்? அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, சுய புத்தினால் அல்ல, அவங்க அப்பா அம்மா வச்சிருக்கக்கூடிய சொத்து சுகத்தினால் அல்ல, அவன் உறவினர்கள் நண்பர்களால கிடையாது, அவன் ஒருத்தன் தனியாக அவனுக்கு முன்பதாக கோலியாத்துடைய படைகள் சூழ்ந்திருந்தது, அவன் ஒருத்தன் இருந்தான். அப்போ அவன் கூட இருந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவின் பலம், பிதாவாகிய பலம், பரிசுத்த ஆவியின் பலம். அந்த பலத்தினாலதான் அந்த கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லால் அவன் ஹேட்டபெட்டில் வச்சு அடிச்சு அவனை தள்ள முடிச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்க பலத்துல நீங்க இருக்க வரைக்கும் இந்த கடைசி காலத்துல சபையை கட்ட முடியாது, சபையை வளர்ச்சி அடைய முடியாது, உங்க குடும்பத்தை கட்ட முடியாது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கட்ட முடியாது. உங்க சுய பலத்தை தூக்கி போட்டுட்டு நீங்க கிறிஸ்துவ பலத்தை தரித்துக் கொள்ளுங்க. நீங்க பார்க்கிறோம், நீங்க எவ்வளவு மனுஷர்கள் தன் பலத்தை நம்பி இருந்தவங்க பலவீனமாயிட்டாங்க. நாளில் எவ்வளவு எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், எங்க பார்த்தாலும் ஹியூமினிட்டி பவர் இல்லாதபடிக்கு மறிச்சு போறாங்க. கிறிஸ்துவின் பலம் நமக்கு
கிறிஸ்துவின் பலம் நமக்குள்ள, கிறிஸ்துவின் பலம் நமக்குள்ள. கடைசி காலத்தில் நாம் நிற்பதற்கும் நிர்மூலமாகாதிருப்பதற்கும் கிறிஸ்துவினுடைய பலம் நமக்கு. இயேசு கிறிஸ்துவின் பலத்தை தட்டிக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை நல்ல ஆண்டவரே, இதோ நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே நமக்கு பலன் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தொடர் 2 வாரமாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் போதித்து ஆண்டவரே வந்தோம். அதுக்காக ஸ்தோத்திரிக்கும். இந்த போதனைகளை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த நாளிலும் எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய பலத்தை, எங்களுடைய சத்துவ பலத்தை ஆண்டவரே உங்களுடைய பலத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும், வாழ முடியும், சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். உங்களுடைய பலன் இருந்தால் எல்லாமே பெற்றுக்கொள்ளும். உங்களுடைய பலத்தை தான் காத்துக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். சொந்த பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.